ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவா கேசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது ரவை எடுத்துக்கோங்க, அடுத்தது நெய் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் முந்திரி எடுத்துக்கோங்க, அப்புறம் கேசரி பவுடர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ கேஸை ஆன் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகணும். உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உருகின அப்புறம் முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி லைட்டாக கலர் வந்த உடனே திராட்சை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த திராட்சை நல்லா லைட்டாக உப்பி வரணும். அந்த அளவுக்கு வதக்குனீங்கன்னா போதும். ஓகே, வதங்கிடுச்சு. இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அடி பிடிச்சி தீஞ்சிரும் அது. அதனால் லைட்டாக இந்த அளவுக்கு கலர் மாறணும்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த நெய்யில் அப்படியே ரவையை கொட்டி கலக்கிக்கலாம். நெய் சரியாக போச்சுன்னா பரவாயில்ல, பத்தலை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நான் 2 டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். ரவை நல்லா லைட்டாக கலர் மாறின உடனே இறக்கி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மாறினோடனே இறக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாண்டில் இல்லை பாத்திரம் எதுனா வச்சுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ 1 டம்ளர் ரவை அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் ரவை அப்படின்னா 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கணக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லைனா தண்ணி கம்மி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அடி பிடிக்கிறதோ இல்லை ரொம்ப தண்ணி மாதிரி ஏதோ அந்த மாதிரி ஆகலாம். அதனால் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 2 டம்ளர் ரவைக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. 2 டம்ளர் ரவைக்கு நான் சொல்கிற அளவெல்லாம் 2 டம்ளர் ரவைக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டம்ளர் ரவைனா ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். நெக்ஸ்ட்டு அதில் லைட்டாக மறுபடியும் நெய்யை ஆட் பண்ணுறோம். அப்புறம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு 3மே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் விடுங்க, கொதிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிரும். இந்த மாதிரி கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கணும். நல்லா கலக்கி விட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இல்லை கட்டி பிடிச்சிரும். கலக்கிட்டே இருங்க. ஓகே, நல்லா கலக்கியாச்சு. கொஞ்சம் லைட்டாக அப்படியே கெட்டியாகிறத நம்மளே பார்க்க முடியுது. கெட்டி ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ அதில் நல்லா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ரவை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 டம்ளர் ரவை எடுத்துக்கிறதால 2 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். 2 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அதை கிளறி விடணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கிளறி விட்டே இருங்க. நல்லா சர்க்கரை எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளால் கேசரியை நல்லா எடுத்து சாப்பிட முடியும். ரொம்ப தண்ணி ரொம்ப இருத்துருச்சு, கொஞ்சம் மாதிரி கெட்டியாகிடுச்சு அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது. ரொம்ப வறண்டு போன மாதிரி ஆயிரும், உப்புமா மாதிரி ஆயிரும். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கிறதே நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க வாசனைக்கோசரம். ரொம்ப அதிகமாக போடுறதுங்க, சும்மா ஒரு 2 ஏலக்காய் 3 ஏலக்காய் அந்த மாதிரி எடுத்து அதை தூள் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வதக்கி வச்ச திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங்கில் லைட்டாக நெய் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும்.
நம்ம மேக்ஸிமம் எண்ணெய்க்கு பதில் நெய் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த மனம் வந்து நல்ல இருக்கும். இந்த கல்யாணத்தில் அந்த மாதிரிலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து அப்போ நமக்கு கிடைக்கும். அதனால் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எல்லாமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து நம்மளோட கேசரி வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளுடைய சுவையான கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் நேரம் ஆறுனா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.